வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீடு வச்சு ஒரு லட்டு, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லட்டு. நோ ஆயில், ஒரு கீயோ எதுவுமே கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக சுகர் கூட கிடையாது. பனை வெல்லமும் ஃப்ளாக்ஸ் சீடும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ போடலாம். சீ ஃபுட்டில் அதிக அளவில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு வெஜிடேரியன் அப்படின்னா இன்க்ரீடியன்ட் ரொம்ப கிடையாது, 2 பொருள் தான். ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆளி விதை. தமிழில் ஆளி விதை, லின்சீடு பல பேரில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸ் சீடு. ஒமேகா 3 ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு வெஜிடேரியன். இப்போ ஸ்டார்ட் பண்ணோமா? 2 பொருள் தான். ஃப்ளாக்ஸ் சீடு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். சுகர் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பனவெல்லம். க்ளீன் பண்ண ஃப்ளாக்ஸ் சீடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப ஃபாஸ்டாகிட்டு ரோஸ்ட் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஹேருக்கு ஜெல்லாக கூட நீங்கள் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி வரும். அதை தலைக்கு பேக் போட்டிங்கன்னா முடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். எல்லா ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களும் இதை சாப்பிடலாம். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு ட்ராப் கூட நம்ம ஆயிலையோ கீயோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பாருங்க, ஒன்றொன்னாவது பொரிய ஆரம்பிக்குது. அவ்வளோதான் டைம் எடுக்கும் இது ரோஸ்ட் ஆகுறதுக்கு. ரொம்ப குயிக்காக ரோஸ்ட் ஆயிரும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் ரோஸ்ட் ஆயிரும். சவுண்டு கேட்குதான்னு தெரியல. வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடுகு பொரிகிற மாதிரி படப்படடி பொரியுது. இதுதான் பொரிய ஆரம்பிச்ச உடனே வந்துச்சு. ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். நல்லாவே பொரிஞ்சிச்சு எல்லாமே. அப்படி சூடாகட்டும். அதுக்குள்ளால வெல்லத்தம், அதாவது பனை வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துருவோம். பனை வெல்லத்தை எப்படி துருவி எடுத்துருவோம். ஃப்ளாக்ஸீட் சூடு நல்லா ஆறிட்டு, அதே போல் பனை வெல்லமும் துருவி வச்சாச்சு. மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. சூடு ஆறின வறுத்த ஃப்ளாக்ஸ் சீடை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அரைப்பட்டுட்டு துருவின வெல்லம், பனை வெல்லம், கருப்பட்டி, அதை இதோடு சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துடுங்க. நான் 1/2 கிலோ ஃப்ளாக்ஸ் சீடுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பனை வெல்லம் சேர்க்குறேன். மறுபடியும் இதை ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக பவுடரில் கொஞ்சம் ஒரு ரவை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு நம்ம நெய், ஆயில் எதுவுமே ஆட் பண்ண போகிற கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் உருண்டை பிடிச்சிடுங்க. அப்படி டைட்டாட்டு பிடிச்சாலே போதும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கண்டாம், பால், நெய் எதுவுமே சேர்க்கண்டாம். நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.